பஸ் கட்டணங்கள் அதிகரிப்பதனை நிராகரித்துள்ள தனியார் பஸ் சங்கங்கள் அதற்காக மானிய உதவிகள் தேவை என அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளன. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்புகளில் கலந்து கொண்ட பஸ் சங்கங்களின் பிரதிநிதிகள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். பஸ் சேவை ஆரம்பமாகி 32 வருடங்கள் ஆகின்றன. பஸ் கட்டண முறைமை தயாரிக்கப்பட்டு 22 வருடங்கள் ஆகின்றன. டீசல் விலை அதிகரிக்கும் பட்சத்தில் அந்த சுமை மக்களின் மீது சுமத்தப்படுகிறது. எனினும் எப்போதும் தீர்வு ஒன்று கிடைத்ததில்லை. நாங்கள் தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளோம். பஸ் கட்டணத்தை அதிகரிக்காது பஸ் செலவினங்களை ஈடு செய்து கொள்வதற்காக மானியத்தை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றோம். பஸ் கட்டண அதிகரிப்பை நாம் நிராகரிக்கின்றோம். பஸ் காஸ்து அப்படி பிரதிசேப காரணம் අපි මේක ගණදෙනුව කරන්නේ මහා භාණ්ඩාගාරයත් එක්ක. අපි අවසන් තීන්දුව අරගත්තේ திரைசேரியுடனேயே நாம் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்கின்றோம். நமக்கு மானியத்தை வழங்க வேண்டும் என்ற இறுதி தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளோம். குறுந்தூர பஸ் சேவைக்காக மாதாந்தம் 22,000 அல்லது 20,000 ரூபாய் மானியமாகும். தூர பஸ் சேவைக்காக 40,000 முதல் 50,000 வரையான செலவினத்தையும் நமக்கு வழங்க வேண்டும். සාමාන්‍යයෙන් රුපියල් 40,000 50,000ක වගේ ප්‍රමාණයකට මාසිකව මේකට මේ පිරිවැය අපේ නඩත්තු වියදම් අපිට ගන්න අවශ්‍යතාව තියෙනවා. அகில இலங்கை தனியார் பஸ் சங்க ஒன்றியத்தின் இந்த கோரிக்கை தொடர்பில் தனியார் போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் விக்டர் சமரவீரவிடம் நாம் வினவினோம். இந்த கோரிக்கை தொடர்பில் தமக்கு இதுவரை அறிவிக்கப்படவில்லை எனவும் நாளைய தினம் அவர்களுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எரிபொருள் மானியத்தை வழங்க முடியாது என நாட்டின் போக்குவரத்து அமைச்சர் தெரிவிப்பாரா என படகுகள் எத்தனை கிலோமீட்டர் பயணித்துள்ளன, படகுகளுக்கு அனுமதி உள்ளதா, எவ்வளவு தூரம் பயணித்துள்ளன, எவ்வளவு மீன்கள் பிடிக்கப்பட்டுள்ளன என கடற்றொழில் அமைச்சர் எவ்வாறு கேட்பார்? கடற்றொழில் அமைச்சரினால் எரிபொருள் மானியம் வழங்க முடியும் என்றால் போக்குவரத்து அமைச்சருக்கு அதனை வழங்க முடியாது என கூற முடியாது. நான் மீன்பிடி தொழிலுக்கு சென்றால் அதனை விட சிறந்ததாக அமையும். அரசாங்கத்தின் பிரபல அமைச்சரொரு மகன் உட்பட சிலர் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலில் காயமடைந்த பிரதி போலீஸ் மாதிபரின் மகன் மட்டக்களப்பு வைத்தியசாலையிலிருந்து கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு மாற்றப்பட்டுள்ளார். சந்தேக நபரான அமைச்சரின் மகன் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்ட பின்னர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான பிரசாந்த ஜெயக்கொடி குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு பாசிக்குடா கரையோரத்தில் இந்த தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து 2 தரப்பினராலும் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். பண்டார்கம பிலியந்தலை வீதியில் ஹிந்தல்பிட்டிய சந்தையில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த 6 பேர் கல்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். வயலில் வேலைகளை முடித்துக் கொண்டு நெல்லை லொரியில் ஏற்றி சென்றவர்களே இந்த அனர்த்தத்தை எதிர்நோக்கி உள்ளனர். லொரியின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனவினாலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறினர். குறித்த டிப்பர் வண்டியில் 9 பேர் பயணித்துள்ளனர். லொரியின் பின்புறத்தில் பயணித்த 6 பேரும் விபத்து இடம்பெற்ற வேளையில் அதனுள் சிக்கியுள்ளனர். சம்பவ இடத்திலேயே 2 உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்தவர்கள் பிலியந்தலை மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் கழுபோவில போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தம்மை கழுபோவில வைத்தியசாலைக்கு மாற்றுவதற்கு பிலியந்தலை வைத்தியசாலையில் ஆம்புலன்ஸ் வண்டி ஒன்று இருக்கவில்லை என காயமடைந்தவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். பிலியந்தலை வைத்தியசாலையில் ஆம்புலன்ஸ் வண்டி ஒன்று இல்லாமையினால் ஐயாவின் வாகனத்தில் இங்கு வந்தோம். இதேவேளை இது குறித்து நாம் பிலியந்தலை வைத்தியசாலையின் அதிகாரி ஒருவரிடம் வினவிய போது வைத்தியசாலையில் ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியே உள்ளதாக கூறினார். கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 4 தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதுடன் 2 சாதாரண வார்டில் சிகிச்சை பெறுகின்றனர். இதேவேளை கொள்ளுப்பிட்டி கடற்கரை வீதியில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற வாகன விபத்தில் பலத்த காயமடைந்த யுவதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். வாகனத்தின் வேகத்தை சாரதியினால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமையினால் வாகனம் வீதியை விட்டு விலகி அருகிலுள்ள வீடொன்றில் மோதியுள்ளது. ஹாப்புத்தொலை பண்டார எலிய பகுதியைச் சேர்ந்த 26 வயதான யுவதி ஒருவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார். விபத்தில் பலத்த காயங்களுக்கு உள்ளான வாகனத்தின் சாரதி தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஒவ்வொரு துறையிலும் பலம் பொருந்தியவர்களை நாங்கள் ஜாம்பவான்கள் என்று சொல்கின்றோம். இது தொழில்துறைக்கும் பொருந்தும். அந்த வகையில் மீன்பிடி தொழிலும் ஜாம்பவான்கள் இருக்கின்றார்கள்.
இவர்கள் யார்? இவர்களை மீன்பிடி ஜாம்பவான்கள் என அழைப்பதற்கான காரணம் என்ன? இந்த கேள்விகளுக்கான பதில்களை தீவுக்காலை எனும் குக்கிராமத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள முடிந்தது. அம்பாறை மாவட்டம் மீன்பிடி துறைக்கு பிரசித்தி பெற்றது. இங்கு பல்வேறு பாரம்பரிய முறைகளில் மீன்பிடி தொழில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இன்று அந்த மீன்பிடி முறைகளை நவீன உபகரணங்கள் ஆக்கிரமித்துள்ளன. இதனால் பாரம்பரிய முறைகள் முடங்கி போய்விட்டனவோ என்ற எண்ணம் பலர் மத்தியிலும் இருக்கிறது. கொண்டோடி வலை, இது நன்னீர் மீனவர்களில் ஜாம்பவான்களாக கருதப்பட்டவர்கள் ஒரு காலத்தில் பயன்படுத்திய ஒரு வலை. இந்த வலையை தூக்கிக் கொண்டு மீனவர்கள் களப்பில் இறங்கினால் நீரில் உள்ள மீன்களை எல்லாம் பிடித்துக் கொண்டு சென்று விடுவார்கள் என்ற காரணத்தினால் இவர்கள் மேல் ஏனைய மீனவர்களுக்கு சற்று பயம் இருந்ததாக அறிய முடிந்தது. இந்த வலை தொடர்பில் அறிந்து கொள்ள நாம் ஆளையடி வேம்பு தீவுக்காலை பிரதேசத்திற்கு சென்றிருந்தோம். இது ஒரு களப்பு பகுதி. இந்த பிரதேசத்திலேயே முன்னர் இந்த கொண்டோடி வலையை பயன்படுத்தி மீன்கள் பிடிக்கப்பட்டன. ஆனால் இன்று அந்த முறை முற்றிலும் கைவிடப்பட்டுள்ளதனை அங்கு சென்ற எம்மால் அவதானிக்க முடிந்தது. கொண்டோடி வலை என்பது சாக்கு அல்லது கோணிப்பையை கொண்டு பலமான மரக்கம்புகளால் அமைக்கப்பட்டிருக்கும். மாறாக இன்று அந்த வலையையும் நவீனமாக மாற்றி மீன் பிடிப்பதனை நாம் அவதானித்தோம். இந்த பகுதி மீனவர்களை சந்தித்த நாம் அவர்களிடம் கொண்டோடி வலைகளை பயன்படுத்துவோர் ஏன் இன்று அருகி வருகின்றனர் என்று கேட்டோம். இது சுருப்பு மிதிக்கணும், ரெண்டாவது இதை தூக்கிட்டு நடக்கணும், மூணாவது வந்துக்கிட்டு சுங்கான் கழுத்தி சாமம் குத்தும். அதால் ரொம்ப பேர் காலம் வேண்டி விதார். இது சரியான கஷ்டமான தொழில். இது நம்மோட பிள்ளைகள ஆரும் வளர்க்கல தானே, வெள்ளாம வெட்டு தொழிலுக்கு கஷ்டப்பட்டு வளர்க்கல, ஒருத்தர் வளர்க்கல மாற்றி போட்டாங்க. அதே மாதிரி இப்ப இந்த மீன் பிடிக்கிறார்களும் இந்த மீனை பிடிச்சி பிள்ளைகளை நம்மோட பிள்ளைகளை வேற தொழிலுக்கு பழக்கி எடுத்துட்டாங்க. அதனால இப்ப இந்த தொழில் செய்கிறார்கள். நாங்க இல்லைன்னு சொன்னா இந்த தொழில். கொண்டோடி வலை அதிக அளவில் பயன்படுத்தப்பட்ட தீவுக்காலை பிரதேசத்தில் எமக்கு இந்த வலையை கண்டு கொள்ள முடியவில்லை என்றாலும் பாலமுனை பிரதேசத்தில் அதனை அவதானித்தோம். இதுவே அந்த வலை. இந்த வலையுடன் சேற்று பகுதியில் பயணிப்பதற்கு பலம் கொண்டவர்களால் மட்டுமே முடியும். நமது முன்னோர்கள் பலசாலிகளாக இருந்தமையினால் இதனை தூக்கி சென்று மீன்களை பிடித்தார்கள். அதனால் தான் அவர்கள் மீன்பிடியில் ஜாம்பவான்கள் என கருதப்பட்டார்கள். இதுக்கு பிறகு இனி இந்த தொழில் குறியாக்கள் உற்பத்தி ஆக மாட்டாங்க. இதுக்கு பிறகு உற்பத்தி ஆகிற கடும் கஷ்டம். ஏற்கனவே இந்த வெள்ளாம சாமம்பட்டி நாக்கள் வந்துக்கிட்டு இப்ப இல்ல, மிஷின் பண்றதுக்கு முதையும் இல்லை, இப்ப இல்ல, அது போய்தான். இந்த வலை மூலம் எமது முன்னோரின் பலம் தொடர்பில் எம்மால் அறிந்து கொள்ளக்கூடியதாய் உள்ளது. ஆனால் எமது தலைமுறையினர் எம்மை எதை கொண்டு கணிப்பிட போகின்றனர்? அரசாங்கத்தின் அமைச்சரவையில் கொலையாளிகளே நிறைந்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். நட்டத்தை ஈடு செய்து கொள்வதற்காக எரிபொருட்களின் விலையை அதிகரித்த இந்த மிகப்பெரிய எரிபொருள் கொலையாளி யார் என கேட்க நான் விரும்புகின்றேன். அமைச்சர் விமல் வீரவன்சவிற்கு ஒன்றை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நாட்டு மக்களை பள்ளத்திற்கு தள்ளும் கொலையாளிகள் குழு நீங்கள் இருக்கின்ற அரசாங்க அமைச்சரவையிலேயே இருக்கின்றனர் என்பதனை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கொலையாளிகளை பாதுகாக்கின்ற அரசாங்கத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதனை நான் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கடந்த காலங்களில் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட திஸ்ஸ பகுதியில் உள்ள சுமார் 450 குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாசவினால் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு நபர்களின் நிகழ்ச்சி நிரல் காரணமாக எதிர்க்கட்சி தலைவர்களை ஒன்றிணைத்துக் கொள்ள முடியவில்லை என முன்னாள் இராணுவ தளபதி சரத் போன்சேகா தெரிவிக்கின்றார். வெளிமடை டுகத்தலாவை பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். எதிர்க்கட்சி தலைவர்களை ஒன்றிணைப்பதற்கு நான் முயற்சிக்கின்றேன். தனியான நிகழ்ச்சி நிரல் ஒன்றுள்ளது. ஒரு நபர் மற்றொரு நபரின் வேலைகளையே அவதானித்துக் கொண்டிருக்கின்றார். உணவு உண்பது எவ்வாறு என்று அவதானிக்கின்றார். நாளைய தினம் அவர் பாதிக்கப்பட வேண்டும் என்றே கடவுளை பிரார்த்திக்கின்றார். இவ்வாறான மனநிலைகளில் உள்ள தலைவர்களே எதிர்க்கட்சியில் உள்ளனர். அவர்கள் ஒன்றிணையும் வரை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பீர்களாயின் உங்கள் வாழ்நாள் நிறைவுறும் வரை அவர்கள் இணைய மாட்டார்கள். இன்னும் 10 அல்லது 15 வருடங்கள் பார்த்துக் கொண்டிருந்தாலும் நீங்கள் அமர்ந்திருக்கும் நாட்காலிகளில் உங்களது பிள்ளைகள் அமர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். மிகவும் கவலை அளிக்கின்றது. கவலையுடன் முகத்தை மூடிக்கொண்டிருக்க வேண்டும்.
இரக்காமம் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நெற்செய்கைக்கான அறுவடை நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன. தற்போது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வேளாண்மை அறுவடை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதன் பிரகாரம் இரக்காமம் பிரதேச செயலகத்தின் ஊழியர்களினால் பிரதேச செயலகத்தின் நிலப்பரப்பில் நெல் பயிரிடப்பட்டு அதன் அறுவடை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நெற்செய்கையுடன் நிலக்கடலை, மரவள்ளி, வாழை உள்ளிட்ட வேறு சில பயிர்களும் இங்கு பயிரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாயங்கல பகுதியில் கிடைக்கப்பெற்ற 12,000 வருடங்கள் பழமையான புராதன மனித எலும்புக்கூடு ஜெர்மனியில் DNA எனப்படும் மரபணு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் பெர்லின் நகரில் உள்ள ஆய்வுக்கூடம் ஒன்றில் இந்த நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக தொல்பொருள் ஆணையாளர் நாயகம் கலாநிதி செனர திசாநாயக்க குறிப்பிட்டார். குறித்த புராதன மனித எலும்புக்கூடு சுமார் 23 தொடக்கம் 25 வயதுக்குட்பட்ட பெண்ணொருவருடையதாக இருக்கலாம் என இலங்கையின் தொல்பொருள் ஆய்வாளர்கள் மேற்கொண்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டது. பிரித்தானியாவின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் குறித்த எலும்புக்கூடு தொடர்பில் ஆய்வுகள் தற்போது இடம்பெறுவதாக தொல்பொருள் ஆணையாளர் நாயகம் கூறினார். கடந்த வருடம் ஜூன் மாதம் பாகியன்கல பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுகளில் இவை மீட்கப்பட்டதுடன் ஆசியாவில் முழுமையாக மீட்கப்பட்ட எலும்புக்கூடாக இது காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.